Welcome guys. Welcome to Bonus Tree Max. CBSE 12th Max Chapter 7 Integrals. Exercise 7.2. Substitution methodல integration போட்டுட்ருக்கோம். இப்போ 27th sum. Integration of root of sin 2x into cos 2x dx. இது நம்மளோட question. இப்போ sin 2x ஓட ரூட்டை நம்ம halfன்னு எழுதிக்கலாம். sin 2x whole power 1 by 2 cos 2x dx. இப்போ சைனோட டிஃபரன்சியேஷன் cos x வரும், காஸோட டிஃபரன்சியேஷன் sin x வரும். இது ரெண்டில் எது t எடுக்கலான்னா எதில் பவர் இருக்கோ அதை tன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா புட் t ஈக்குவல் டு sin 2xஐ tன்னு எடுத்துக்கிறோம். அப்போ dt ஈக்குவல் டு cos 2x into 2. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷனாக வரும். இதே வந்து நீங்கள் sin 2xஐ இன்டகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவிஷனில் வரும். டியர் கைஸ், இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபரன்சியேஷனில் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷனாக வரும், இன்டகிரேஷனில் இன்டகிரேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவிஷனில் வரும். ஓகேவா? ஏன்னா டிஃபரன்சியேஷனும் இன்டகிரேஷனும் ஆன்டி ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டுமே ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ dt பை dx, அதாவது நம்ம இதை என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்போ dt பை dx. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் dt ஈக்குவல் டு cos 2x into 2 dxன்னு ஆகும். இப்போ நமக்கு கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டினில் cos 2xும் dx மட்டும்தான் இருக்குது, அதாவது இது ரெண்டும் தான் இருக்குது, இந்த 2 இல்லை. ஸோ 2 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. cos 2x dxன்னு ஆகிடும். இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு dtன்னு ஆகிடும். sin 2x இடத்துல t போட்டுருவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த சப்ஸ்டியூஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டை வெளில கொண்டு வந்துடுங்க. t பவர் 1 by 2 dtன்னு ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல பவர் ரூல் யூஸ் பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 1 by 2 t பவர் 3 by 2 டிவைடட் பை 3 by 2 ப்ளஸ் c, அதாவது 1 by 2 ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 2 LCM ஆகும், 1 ப்ளஸ் 2 by 2 ஆகும், 3 by 2 ஆகும். இந்த ஸ்டெப்பை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக 3 by 2 இங்கே போட்டிருக்கேன். 1 by 2 ப்ளஸ் 1 வந்து 3 by 2 ஆகும். இப்போ டினாமினேட்டில் இருக்க ஃப்ராக்ஷன் மேலே வரும்போது நியூமரேட்டர் ஆகிடும். 2 by 3 t பவர் 3 by 2 1 போட்டிருக்கேன், c ப்ளஸ் c. இந்த 2 அண்ட் இந்த 2 கேன்சல் ஆகிடும். உங்களோட ஆன்சர் 1 by 3. இப்போ நம்மளோட சப்ஸ்டியூஷனில் t என்னன்னு எடுத்தீங்க, sin 2x. இப்போ tக்கு பதிலாக sin 2x எழுதணும். sin 2x whole power 3 by 2 plus c. That's your answer. Next sum பார்க்கலாம். Integration of cos x divided by root of 1 plus sin x dx இருக்கு. இந்த ரூட்டை 1 by 2 எழுதிக்கலாம். cos x divided by 1 plus sin x whole power 1 by 2 dx. இப்போ 1 plus sin x தான் நம்ம tன்னு எடுக்க போகிறோம். 1 plus sin x. Then dt equal to 1 constant 0 ஆகிடும். sin x ஓட differentiation cos x, இங்கே கீழே இருக்க dx இங்கே வந்துடும். இப்போ cos x dx வந்து dt ஆகிடும். ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் உங்களோட ஆன்சர் இப்படி வந்துடும். தென் டினாமினேட்டில் இருக்க டிடியை t பவர் 1 by 2வை மேலே கொண்டு வரும். மேலே கொண்டு வரும்போது t பவர் மைனஸ் 1 by 2 dt. எகெயின் இந்த இடத்துல நம்ம பவர் ரூல் தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. இங்கே dx வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணணும். அதாவது மைனஸ் 1 by 2 கூட நீங்கள் 1 ஆட் பண்ணும்போது 1ல் half போச்சுன்னா half தான் உங்களோட ஆன்சர்.
அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ உங்கள் ஆன்சர் என்ன ஆகும்னா t பவர் half டிவைடட் பை half ப்ளஸ் c. நம்மளோட இன்டகிரேஷன் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ டீயை நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணோம்? 1 ப்ளஸ் sin x. இந்த 1/2 ரெசிப்ரோக்கெலாம் மேலே வந்துடும். டீக்கு பதிலாக 1 ப்ளஸ் sin x ஹோல் பவர் 1/2 ப்ளஸ் சி. இந்த 1/2 எப்படி எழுதலாம்? திருப்பி எகெயின் நம்ம இந்த 1/2 ரூட்டாக மாற்றிடலாம். ஓகேவா? எகெயின் இந்த ஹாஃபை ரூட்டுன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் சம், இன்டகிரேஷன் ஆஃப் cot x log sin x dx. டியர் கைஸ், லாகை உங்களால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ லாக் மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்டியூஷனில் டீயை லாகை தான் எடுக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டீயை லாக் sin x எடுக்கிறேன். ஓகேவா? லாகை நீங்கள் இன்டகிரேட் பண்ண முடியாது. dt log xோட டிஃபரன்சியேஷன் என்ன? நம்மளோட ஃபார்முலா log xோட டிஃபரன்சியேஷன் 1/x. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா 1/x எழுதணும். x இருக்க இடத்துல sin x இருக்குது. எகெயின் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸ் இருக்கும்போது எக்ஸு போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருந்தால் இன்ட்டு போட்டு அதையும் நீங்கள் என்ன செய்யணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ sin xோட டிஃப்ரென்ஷியேஷன் cos x, டினாமினேட்டர் இருக்க dx இந்த பக்கம் வந்துடும். ஸோ உங்களோட dt cos x by sin x என்ன? cot x dx. இப்போ இந்த cot xும் dxும் dtன்னு ஆகிடும். log sin x tன்னு ஆகிடும். ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் உங்களோடது t dtன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ டீயை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எகெயின் பவர் ரூல் t² 2 ப்ளஸ் சின்னு ஆகும். உங்களோட t வந்து log sin x the whole square plus c. That's all உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் sin x divided by 1 plus cos x dx. 1 plus cos x tன்னு எடுத்துக்கிறீங்க. அப்புறம் உங்களோட dt cos x ஓட டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x இன்ட்டு dxன்னு ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், sin x dx தான் இருக்குது, மைனஸ் இல்லை. ஸோ மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. sin x dx. இந்த சப்ஸ்டியூஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மைனஸ் dt பை tன்னு ஆகிடும். இப்போ dt பை tயோட டிஃபரன்சியேஷன் 1/2 இன்டகிரேஷன் என்ன? log x. 1/xோட இன்டகிரேஷன் ஃபார்முலா log x. டியர் கைஸ், log xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, எகெயின் 1/xை இன்டகிரேட் பண்ணால் log x. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது மைனஸ் log xன்னு ஆகிடும். ப்ளஸ் t log t. இங்கே t தானே இருக்குது, ஸோ t போடணும். இப்போ டீயை நம்ம எதை எடுத்தோம்? 1 ப்ளஸ் cos x. இப்போ மைனஸ் log tக்கு பதிலாக 1 ப்ளஸ் cos x எழுதணும். 1 ப்ளஸ் cos x ப்ளஸ் c. பொதுவாக log எழுதும்போது mod சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா log ஆஃப்னு இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. அப்போ அந்த நெகட்டிவை அவாய்ட் பண்ணுறதுக்காக mod எழுதிட்டு அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே எழுதணும். என்ன வேல்யூ வருதோ அது பக்கத்தில் mod போட்டுக்கோங்க. ஏன் mod போடுறோன்னா, எகெயின் சொல்கிறேன், log ஆஃப்னு நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. அப்படி வந்து அது தப்பு. அது ஸோ இந்த நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக mod போடுறோம். மாடுக்குள்ளே நெகட்டிவ் சைன் வந்தாலுமே நம்ம அதை பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் log வருதோ அந்த இடத்துல நீங்கள் mod சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம், இன்டகிரேஷன் ஆஃப் sin x divided by 1 plus cos x the whole square dx. லாஸ்ட் சம் மாதிரியே தான் 1 plus cos xஐ tன்னு எடுத்துக்கோங்க. dt மைனஸ் sin x dx, மைனஸ் சைன் இந்த சைடு வந்துடும், மைனஸ் dt sin x dx எழுதுறீங்க. சப்ஸ்டியூஷன் இங்கே யூஸ் பண்ணும்போது sin x dx வந்து dt ஆகிடும்.
மைனஸ் வெளில எடுத்துக்கோங்க, டி ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர் மேலே வரும்போது பவர் வந்து நெகட்டிவ் ஆகிடும். இப்போ இங்கே பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டி ஸ்கொயர்டோட இன்டகிரேஷன் என்ன வரும்னா, இது கூட பவர் 1 ஆட் பண்ணுவீங்க. இப்போ டி பவர் -1 டிவைடட் பை -1 ப்ளஸ் சி, அதாவது -2 கூட ஒரு பவர் ஆட் பண்ணும்போது -1. நான் எக்ஸ்பரண்ட்டுக்கு மட்டும் இங்கே இந்த -1 எப்படி வந்திருக்குன்னு இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். சரியா? -2 + 1 இல்லையா? ஃபார்முலாவில் நம்ம எழுதும்போது என்ன ஃபார்முலா? x பவர் n dx ஈக்குவல் டு x பவர் n + 1 டிவைடட் பை n + 1. இப்போ இதில் n இருக்கிறதுல நமக்கு -2 இருக்குது, 1 ஆட் பண்ணிங்கன்னா -1. இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். 1/t ப்ளஸ் சின்னு ஆகிடும். இப்போ உங்களோட t என்னத்தை டீன்னு எடுத்தீங்க? 1 + cos x டீன்னு எடுத்தீங்க. அப்போ this equal to 1/1 + cos x plus c. Next sum, integration of 1/1 + cot x dx. cot x cos x by sin x ன்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா, இந்த sin x LCM எடுக்கிறோம். இப்போ உங்கள் ஆன்சர் என்ன வரும்? integration of 1/sin x plus cos x whole divided by sin x dxன்னு வரும். இப்போ டினாமினேட்டில் இருக்க sin x மேலே வந்துடும். integration of sin x divided by sin x plus cos x dxன்னு ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டினாமினேட்டில் sin x plus cos x இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ளஸ் cos x ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ ஒரு செட் ஆஃப்க்கு தான் சைன் இருக்கும், எனக்கு 2 இடத்துல சைன் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். டியர் கைஸ், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஆன்சர் 1/2 2 sin x இருக்குது இல்லையா, இது கூட ஒரு cos x-ஐ ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். sin x plus cos x. இப்போ இந்த sin x-ஐ 2 டைம்ஸ் எழுதுகிறோம். sin x plus cos x plus sin x minus cos x. இங்கே 2 சைன் இருக்கு இல்லையா, ஒரு சைனை ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன், இன்னொரு சைனை இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ இந்த sin x cos x-ஐ தனித்தனியாக பிரிக்க போகிறேன். டினாமினேட்டரை தனித்தனியாக பிரிக்கிறோம். இது ஒரு செட்டாகவும் இது ஒரு செட்டாகவும் பிரிக்கிறேன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 1ன்னு ஆகிடும், dxன்னு ஆகிடும், ப்ளஸ் 1/2 இது தனியாக sin x minus cos x divided by sin x plus cos x dxன்னு எழுதுகிறோம். பொதுவாக sin x plus cos xன்னு இருந்தால் இதை நீங்கள் டீன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. sin x-ஓட டிஃபரன்சியேஷன் cos x வரும், cos x-ஓட டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x வரும். நான் டினாமினேட்டரை இப்போது டீன்னு எடுக்கிறேன். புட் t ஈக்குவல் டு sin x plus cos x. அப்போ நம்மளோட dt என்ன வரும்? sin x-ஓட டிஃபரன்சியேஷன் cos x ப்ளஸ் cos x-ஓட டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x dxன்னு வரும். இந்த சப்ஸ்டியூஷனை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், sin x வந்து ப்ளஸில் இருக்குது, cos x வந்து எனக்கு மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தோட சைனை நான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நமக்கு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் சைன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா சைனை நம்ம வெளில காமனாக எடுத்திங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகிடும். இது அல்ஜிப்ராவில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இப்போ நான் ஒரு மைனஸ் சைனை வெளில எடுக்கும்போது sin x மைனஸ் cos x dxன்னு ஆகிடும். இப்போ இந்த மைனஸ் எனக்கு இந்த பக்கம் வேண்டாம், ஸோ மைனஸ் டிடி வெளில எடுத்தேன்னா sin x மைனஸ் cos x dxன்னு ஆகிடும். இது என்னோட சப்ஸ்டியூஷன் பார்ட். ஓகேவா? இப்போ இந்த சப்ஸ்டியூஷனை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா 1/2 dx. ஃபஸ்ட் பார்ட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது, நம்ம அதை எதுவுமே பண்ணல, கீப் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ செகண்டில்
1/2 இங்கே ஒரு மைனஸ் காமனாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த மைனஸ் dt by tன்னு ஆகிடும். புரியுதா? sin x ப்ளஸ் காஸ் எக்ஸை நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ sin x cos x டீன்னு ஆகிடும். மேலுக்கு sin x மைனஸ் காஸ் எக்ஸ் நம்மளோட சப்ஸ்டியூஷனில் நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை எழுதியிருக்கோம். தெரியுதா? ஒரு மைனஸை காமனாக வெளில எடுத்து sin x மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸு நான் மைனஸ் டிடின்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நியூமரேட்டருக்கு பதிலாக மைனஸ் டிடின்னு எழுதணும். இந்த மைனஸை நான் வெளில வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்கணும். இப்போ நமக்கு இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. 1/2 dxோட இன்டகிரேஷன் சிம்ப்ளி எக்ஸ் மைனஸ் 1/2 1/tயோட இன்டகிரேஷன் என்ன, log t. டீயை நான் எதை எடுத்திருக்கேன், sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ். அப்போ அதை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். 1/2 log ஆஃப் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் c. தட்ஸ் ஆல் கைஸ். இவ்வளோதான் உங்களோட ஆன்சர். எகெயின் சொல்கிறேன், dxோட இன்டகிரேஷன் எக்ஸு தான். இந்த இடத்துல இந்த மைனஸை வெளில கொண்டு வந்துடும். 1/2க்கு முன்னாடி 1/2 இன்ட்டு -1 மைனஸ் 1/2 log t dt பை tயோட இன்டகிரேஷன் log t ப்ளஸ் c. நம்ம எதை டீன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம், sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ். அதை இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து 33 சம்லேயே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.